ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த பைரவி வந்து அந்த ஆஃபீஸில் நம்மளால் உட்கார முடியல, எதுவும் பண்ண முடியல, நம்மளை அசிங்கப்படுத்திட்ட இந்த அஞ்சலி. அதனால் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே நடக்கிற வைட்டே வேறையாக இருக்குங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரமே வந்துடுறா அஞ்சலி. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இன்றைக்கி ஆஃபீஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு ஒப்பிக்கிற மாதிரி இவ்வளோ குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட ஒப்பிச்சுன்னு இருக்கா. அது என்னென்னா, அம்மா இன்னைக்கு என்ன நினச்சிதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்தா, அந்த நேரத்துக்குள்ளே பைரவி வீட்டுக்கு வந்தவங்க அந்த சிந்தாமணியை போட்டு வேலைன்னு வாங்குறாங்க. பிடிச்சதை சமைக்க சொல்கிறது என்ன, காஃபி போட சொல்கிறது என்ன, அவங்கள மிரட்டுறது என்னென்ன பண்ண சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. பயங்கரமாக கோவம் வந்துடுது இந்த அஞ்சலிக்கு. ஏன்டி என் அம்மாவை வேலை வைக்கிற, வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடி வர அந்த காஃபி வச்சுருந்தாங்களே ட்ரே, அந்த ட்ரேவை டொபக்குன்னு தூக்கி கீழே போட்டுறா. அதுக்கப்புறம் விளக்குற சாசர்லேருந்து அந்த டீ கப்லேருந்து மொத்தம் உடஞ்சி போயிடுது. பைத்தியக்காரச்சி அஞ்சலி, என்னடி ஆச்சு உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் என்னவே நீ எதிரியா நினைக்கிறியா? இப்போ எதுக்கு டீ கப்பெல்லாம் தட்டி விட அப்படின்னதும், உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்களே கிச்சனில் போய் நின்று காஃபி போட்டு குடிங்க. அதை விட்டுட்டு என் அம்மாவை வந்து வேலை வாங்குறது, என் அம்மாவை மிரட்டுறது, அதட்டுறது, இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்கினே வச்சுக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. இத்தனை நாள் எங்கே போயிருந்தேன், இப்போ தான் உனக்கு புதுசாக முளைச்சிருக்கா, என்ன நினச்சிட்ருக்க நீ? உனக்கு கொழுப்பு கம்மியாக இல்லை, ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சமாச்சும் அடக்கி பேசு. என்கிட்டலாம் இந்த மாதிரி துள்ளுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்ல. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்ன அடிச்சிடுவீங்களா, இல்லை என்ன வீட்டை விட்டு தோற்றுடுவீங்களா? வீடு சொத்து பத்து எல்லாம் என் பேரில் இருக்குது, என்ன அடித்து தோற்றுன்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் காணாமல் போயிருங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாச்சும் என்கிட்ட அடக்கி ஒடுக்கி இருக்கிறதா இருந்தால் இருங்க. இல்லை இந்த வீட்டில் நான் நினச்ச மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாமே நான் நினச்ச மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல. என்னையா வீட்டை விட்டு போக சொல்கிறேன்? என்னைய வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு நீ ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணாயே, உன்னெல்லாம் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பற்றியா என்ன அடிக்கணும், இதுக்கு மேலேயும் ஓவராக பேசினேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறமா சரி இதுக்கு மேலே இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்துக்கிட்டு தனியாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. எதுக்காகன்னா அந்த எஸ்எஸ்கே கிட்ட பேசுறதுக்காக. எஸ்எஸ்கே இந்த அஞ்சலியோட ஆட்டை தாங்க முடியல, என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்டுருக்கா, என்னை அசிங்கப்படுத்திட்டுருக்கா, என்னை அவமானப்படுத்திட்டுருக்கா, இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கல. அதுக்கப்புறம் என் பேர் பைரவி இல்லை, ஏன்னா இவகிட்ட நான் படாத அசிங்கப்பட்டு படாத அளவுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ இந்த வீட்டில் எல்லாத்தையும் பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகத்தை காட்டிகிட்டு இருக்கா இந்த அஞ்சலி, அதனால் அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு கவலைப்படாதீங்க பைரவி, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவும் நடக்காது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்து பத்தெல்லாம் என்கிட்ட வந்துடும். நான் இப்போ எப்படி இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வர வேண்டிய இது நோட்டீஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்களோ வக்கீல் நோட்டீஸை, அதே மாதிரி இப்போயும் வர நோட்டீஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் பொறுத்துட்டு இருங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அஞ்சலி சரி, கௌதம் கார்த்தியும் சரி, துணியக்கானம் வீட்டை விட்டு ஓட போகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு என்ன நடந்துச்சோ அதே சீக்மெண்ட், அதே ஒன்று கூட அச்சசல் மாறாமல் நடக்குது. அதில் ஆச்சரியத்தில் முழுகி போன கௌதம் இந்த கார்த்தியும் அஞ்சலியும், அடப்பாவி இத்தனை நாளாக உங்களை அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல. நான் மறக்கலை கௌதம், நான் ஏன் மறக்க போகிறேன்? ஒரு பொண்ணும் பையனும் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சொத்தெல்லாம் நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோங்க, பெரியவங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நடத்துங்க, நாங்கள் உங்களுக்கு பார்ட்னராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னடா சொத்து வாங்கி கொடுத்தாங்கன்ற ஒரு இது கூட இல்லாமல், குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் எங்களை விட்டுட்டு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது என்ன, பார்ட்டி வைக்கிறது என்ன சினப்பட்டீங்க, அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயணி எஸ்எஸ்கே ஒரே கோரஸாக சொல்ல, உங்களை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு இழுக்கிறாரு நம்ம கார்த்தி. அதுக்கப்புறமா கௌதமை ஏமாற்ற ஐடியா கொடுத்தது, சொத்து பத்து எல்லாத்தையும் உங்கள் பேருக்கு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு எல்லா கேஸ்லேயும் ஆதாரத்தோட வக்கீலை வச்சு நிரூபிச்சிருக்காரு நம்ம கார்த்தி. அது மூலயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ண இப்போ கோர்ட்டில் இயரிங் வருது. அந்த இயரிங்கு போன எஸ்எஸ்கேவை வச்சு செய்கிறாங்க ஜட்ஜி. ஏன்டா இவ்வளோ ஃப்ராடு தனியம் பண்ணிவிட்டு கடைசியில் அது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லி எங்களையெல்லாம் ஏமாற்றிட்டு இப்போ நல்லா கும்மன்காரனாட்டம் நின்றுக்கிற, உனக்கு இருக்குடா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சா பாரு ஆப்புன்ற மாதிரி ஜட்ஜிமெண்ட்டை வச்சிடுறாரு. உனக்கு 20 வருஷம் கடுங்காவல் தண்டனை, அந்த கடுங்காவல் தண்டனை திருந்தாலும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உனக்கு ஆயுள் தண்டனை போய் மரண தண்டனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜெயிலுக்கு போய் வாடா என் ராசாவே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க இந்த எஸ்எஸ்கேவை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.